ஜெனராசிட்டி, மேன்மையான வாழ்க்கை அவனுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வயல் நிலத்திற்கு தற்செயலாய் கர்த்தர் ரூத்தை கொண்டு வந்து போடுறாரு. நம்முடைய வாழ்க்கையில தேவனை பற்றி கொள்ளுகிறவங்க, தேவன் தான் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறவங்க வாழ்க்கையை கர்த்தர் லீட் பண்ணுகிறார், கையை பிடிச்சு நடத்துகிறார். இல்ல, கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். உங்களை நடத்துவார். நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு அப்படியே சரண்டர் பண்ணீங்கன்னா போதும், உங்களை அழகா நடத்துவார். ஐயா, கண்ணு மூண்டப்பட்டது போல இருக்குதுங்க ஐயா, எங்க போறேனே தெரியலங்க, அங்க இங்க அலசல் அடைஞ்சு அப்படியே நொந்து போய் என்ன எதிர்காலம் இருக்குமோ, வாழ்க்கை மாறுமா, ஒரு ஆசீர்வாதம் வருமானு கலக்கத்துல இருக்கிறேன். நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களை நடத்துவார். கடந்த 22 வருஷமாக இந்த ஆண்டவரோடு கூட முழு நேரமா ஊழியம் செய்யறேன். ஆமென். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 32 வருஷம் ஆச்சு. நான் என் வாழ்க்கைய நான் யோசிச்சு பார்த்தா, ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் அன்பும் நிறைந்த தேவன். நான் அவரை நேசித்தது இம்மி அளவு கூட இல்லை. ஆனா அவர் என்னை நேசித்ததற்கு அன்லிமிட்டட் லவ், சொல்லவே முடியாது, அதை வரையறுத்து கொடுக்கவே முடியாது. அவ்வளவா என்னை நேசிக்கிறாரு. அதனாலதான் என்னை மட்டும் நடத்துறாருன்றத மாத்திரம் எனக்கு தெரியும். என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துறாருங்க, அழகா நடத்துறாரு, என்னோட பேசுறாரு. ஆமே, ஒரு உயிருள்ள தெய்வத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய சமாதான உறுதி எனக்கு இருக்குது. அந்த அனுபவத்தில் சொல்றேன், நம்முடைய தேவன் அவர் இஸ்ரவேலின் தேவன், அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் மரண பரியந்த நம்மளை நடத்துகிற தேவன். கர்த்தராகிய தேவன் நம்மளை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறையில்லாம நடத்துவாரு. ஆண்டவரே சார்ந்து கொள்கிறவங்களை நடத்துவார். வயிறு பசிக்குது, தன் மாமியோட வயிற்றுக்கும் தனக்கும் ஆகாரம் சேவிப்பதற்காக ஒரு வயல்நிலத்துக்கு போறா. வசனம் சொல்லுது, தற்செயலாது போவாசனுடைய வயல்நிலமா இருந்துச்சாங்க. யார் தயாளனோ அந்த இடத்திற்கு நேரா அவங்களை நடத்துவாருங்க. எங்கே நீங்கள் பிழைக்கிறதுக்கான வழி இருக்குதோ அங்க நேரா அவங்களை நடத்துவாருங்க. எங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் உயர்வதற்கும் வளருவதற்கும் மேன்மடைவதற்கும் பெருகுவதற்கும் ஆமென் விடுவிக்கப்படுவதற்கும் ஏதுவான இடம் இருக்கிறதோ அங்கே நடத்துவார்.